கீழடி அகழாய்வு அறிக்கையில் எந்த மாற்றங்களையும் செய்து தர முடியாது என்றும் விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொள்ளட்டும் என்றும் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2015-16 காலகட்டத்தில் இந்த ஆராய்ச்சிகள் நீங்க தொடங்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? இப்போ இந்த நெருக்கடி வரணும் அப்பயே நீங்க உணர்ந்தீங்களா? இதுக்கான ஒரு பின்னணி இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நான் என்னுடைய பணியை நான் செஞ்சிருக்கேன்னு தவிர வேற எதுவும் உணரலை. நான் ஏனென்றால் ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக 2 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைத்தது, முழுமையாக செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த அறிக்கையும் முழுமையாக தயாரித்து நான் கொடுத்து விட்டேன். அதுவும் நீதிமன்ற உத்தரவின் பேர் தான் அந்த முழு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது, கொடுத்து விட்டேன். அதில் பல சந்தேகங்கள், பல விமர்சனங்கள் இருக்கலாம். அதை பற்றி விமர்சனங்கள் நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அறிக்கை முழுமைன்னு நான் சொல்லலை. அதில் விமர்சனங்கள் வரலாம். ஏன்னா விமர்சனங்கள் வந்தால் தான் அடுத்த கட்ட ஆய்வுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர விமர்சனங்களை நான் தவிர்ப்போன்னு கிடையாது. ஆனால் அதில் மாற்றங்கள் செய்தால் மாற்றங்கள் செய்ய முடியாது. அதுதான் முக்கியம். அது ரொம்ப விடாப்பிடியா இருக்கீங்க. ஏன்னா விடாப்பிடி இல்லை, அது அகழாய்வு நெறிமுறை. அது அகழாய்வு நெறிமுறை எப்படி மாற்ற முடியும்? அகழாய்வு செஞ்சுட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது. இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி இது போன்ற தொல்லியல்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நடக்குது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு மற்ற அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கா? இனிமே இந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்னையுமே கிடையாது. எனக்கு எங்களுடைய துறையில் அருந்ததி பானர்ஜி என்பவர் ஒரு வேலை பார்த்தார். அவர் என்கிட்ட பேசி சொன்னார், அவங்க தான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பப்ளிகேஷன் செக்ஷனை ஹேண்டில் பண்ணவங்க டெல்லியில். அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் என்றைக்குமே ப்ரூஃப் ரீடிங் இருக்கும். ப்ரூஃப் ரீடிங்கில் பல டிஸ்கஷன் நடக்கும். கிராமட்டிக்கல் சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸ்னாலும் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு எஸ்கவேட்டருடைய ஃபைனல் வியூ யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா அது ஆய்வு, அந்த ஆய்வின் முடிவு. அது அந்த ஆய்வில் கிடைச்சத டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோட முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி சொன்னதை மாற்றினா என்றைக்குமே மாற்ற முடியாது. அதுக்கு மாற்றினா திரும்பத்தான் ஒரு எஸ்கவேஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் இயல்பு.